பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளது. இது வெறும் 3 ரூபாயா அல்லது ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கைச் செலவிலும் தொடங்கிய புதிய சுமையா? ஒரு புகழ்பெற்ற மூத்த வழக்கறிஞர் மக்களிடம், தமிழக மக்களே, ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்வு என்றால் ஒரு நாள் வண்டி ஓட்டும் சாதாரண மனிதருக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு லாரி டிரைவர், ஒரு விவசாயி, ஒரு டெலிவரி பாய், ஒரு தினக்கூலி தொழிலாளி, இவர்களின் வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் உயரப் போகிறது. ஏன் தெரியுமா? டீசல் விலை உயர்ந்தால் காய்கறி விலை உயரும், பால் விலை உயரும், பஸ் லாரி சரக்கு கட்டணம் உயரும், ஆன்லைன் டெலிவரி கட்டணம் கூடும், கட்டுமான பொருட்கள் விலை உயரும், விவசாய உற்பத்தி செலவு அதிகரிக்கும், இறுதியில் பொதுமக்கள் செலவு மட்டுமே பெருகும். அதாவது பெட்ரோல் பங்கில் தொடங்கும் விலை உயர்வு மக்களின் சமையலறை வரை வந்து அடிக்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, விலைவாசி உயர்வு, இதற்கிடையில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்வு வந்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? ஒரு குடும்பம் மாதத்திற்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 3000 ரூபாய் வரை கூடுதல் செலவு செய்தால் அவர்களின் சேமிப்பு எங்கே போகும்? அரசுகள் மக்கள் வாழ்வை சுமையாக்க வேண்டுமா அல்லது சுமையை குறைக்க வேண்டுமா? இப்போது மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? மாநில அரசு வரியை குறைக்குமா? மத்திய அரசு எக்சைஸ் வரியை திரும்ப பெறுமா? பொதுமக்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்படுமா? பொது போக்குவரத்து கட்டண உயர்வு தடுக்கப்படுமா? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் குரல் எழுந்தால் மட்டுமே விலை உயர்வுகள் மீண்டும் பரிசீலிக்கப்படும். ஆகையால் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்படுவது யார்? பொதுமக்கள்தானே. இந்த உயர்வை திரும்பப் பெற மக்கள் அமைதியான ஜனநாயக முறையில் குரல் கொடுக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் கருத்து பதிவு செய்ய வேண்டும். பொதுநல அமைப்புகள் மற்றும் வணிக சங்கங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அரசு மீது மக்கள் மனநிலையை வெளிப்படுத்த வேண்டும். ஏனெனில் மக்களின் வாழ்க்கை செலவு என்பது அரசியல் விவாதம் மட்டும் அல்ல, அது வாழ்வாதாரத்தின் கேள்வி. ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் தான் என்று பார்க்காதீர்கள். அது நாளை ஒவ்வொரு வீட்டிலும் 3000 ரூபாய் சுமையாக மாறலாம். இது உண்மை என்றால் பகிரவும், மக்கள் பயன்பட